நம்ம கட்டா சுட்டு கஞ்சி குடிக்க போகிறோம் மக்களே. காருங்க எத்தனை பேர் கட்டானு கட்டாவை சுட்டு கஞ்சி குடிக்க போகிறோம். எப்படி கட்டா சுடுறதுன்னா கட்டாவே டிப்ளட்டாக சுட போகிறோம். ஆமாங்களே மண்ணில் பூமியில் பிதைச்சி அதை மேலே நம்ம தீ வாட்டம் போட்டு தான் கட்டாவை சுட போகிறோம். வாங்க எப்படிங்க பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கலத்தாய் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு தொடர்ச்சி நம்ம வீடியோ பாருங்கள் மக்களே. வேறு லெவலில் இருக்கு. நீ கட்டா சமையல் வாங்க பார்ப்போம். கட்டா சுட்டு நீ கஞ்சி குடிப்போம். ஆமாம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள். கட்டா சுடுறது வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம கட்டா சுடுறது எப்படி பார்ப்போம். மாப்பிள்ள எல்லாருமே வந்து இந்த முள்ளை போட்டு அதை போட்டு தான் வச்சு சும்மா மீனை மேலே வச்சு சுடுவாங்க மீன். ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம வித்தியாச முறையில் சரியா மண்ணை அப்படி அழகாக மண்ணை தோண்டி திரும்ப மேலே மண்ணை போட்டு அதுக்கு மேலே விறகு போட்டு குத்த மணல் சுட போகிறோம். பாருங்க மக்களே இந்த மண்ணை மேட்டா குத்த மணல் சார் நல்லா பார்த்துக்குறங்க. அல்லு பல்ல கிண்டி இருக்கும். மீன் மேலே கொஞ்சம் போல மண் போடணும். மீனை மண்ணால் மூடிட்டு அதுக்கப்புறமா மீனை மண்ணால் மூடிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னும் வந்து போடுங்க. இது எப்படின்னா நம்ம தீவுகளில் வந்து போகும்போது தீவுகளில் இப்படி தான் நம்ம மீன் சுட்டு சாப்பிடுவோம் மக்களே. மீனை மூடியாச்சு. ஓகே மச்சான் வாங்க. ஆமாம் ரைட் சார். இனிமே வந்து நம்ம மீனை வந்து தீய போட போகிறோம். பாருங்க மகளே இந்த தென்னை மட்டையில் வந்து நம்ம தீ பற்ற வச்சோம்னா நல்லா எரியும். தும்முன்னு எரியும் தான். பாருங்க அது எவ்வளோ வந்து காற்றுன்னு சொல்கிறோம்ல எவ்வளோ காற்று இருந்தாலுமே வந்து இதில் தீ பட்டுட்டுனா அவ்வளோதான். தீயை அணைக்கிறது நம்ம கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க பற்ற போனால் அது எப்படி எரியும் பண்ணு பாருங்க. இன்னும் வந்து மண்ணு போடுங்க மச்சான். போடுவாங்க ஏன் தம்பி நின்று சூடுலேயே வேகணும். மேலோடி கறிட்டு வச்சுக்க தீ அதிகமாக போடுறது நம்ம கீழே சூடு போயிடும். அது ஒன்று தான் கீழே சூடு போயிடும். இந்த மீன் மேலே கறியிடக்கூடாது. இந்த வெயிலுக்கு கீழே வந்து சூடாக தான் இருக்கு. ஓகே மீனா இப்போ பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. தீபடி விடாங்க. தீபடி இருக்காமா இந்த லைட் இருக்கு. பாருங்க அழகான முறையில் இப்போ பாருங்க பிடிச்சிட்டேன்னா அவ்வளவு 2 மணி எடுத்து வைங்க மேலே. அதுக்கு மேலே சரி பாருங்க மக்களே நான் சொன்ன நம்பிக்கையில் பாருங்க பாருங்க பிடிச்சிட்டுனா அவ்வளவுதான். தீ பெட்ரோலுக்கு மிச்சமான உள்ளது. இது பயங்கரம் நீங்கள் பெட்ரோல்லாம் வந்து இதுக்கு இணையாகாது. அந்த மாதிரி இருக்கு. ஐயா ஐயா ஒன்று எரிஞ்சு அது எரிடுங்க. எரிஞ்சு முடியும் போது போட்டுக்கிறோம் நம்ம தான். எப்படி ஆமாம் மக்களே இங்கே பாருங்க காசு கையில் பாருங்க மக்களே காசை பாருங்க ₹1. ஏய் மட்டைக்கில் ₹1 சேர்த்துருக்கிய. ஆமாம் எத்தனை வருஷத்தில் உள்ள காசுனா 2001 போட்ட காசு என்னமா கேட்ச். சரிசா தண்ணி ஒரு பானையில் பார்த்து வச்சுக்க. எந்த அளவுக்கு நம்ம தீய போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த மீனை நல்லா அந்த நீர் வத்தி அப்படி நல்லா வேகும். ஆமா ஏய் இப்போ வந்து நம்ம வந்து இந்த தீயை போட்டுட்டு கங்கல்லே மீன் வந்துடும் அந்த ஹீட்லேயே மச்சான். நம்ம அப்படியே கண்ணகன் தானே இருக்கேன். இப்போ வெக்கே எப்படி திராவது பத்தியலா அப்படிலாம் எடுத்து போடுங்க. இப்படி ஏன் சொல்றது நம்ம மக்களே எடுத்து போடுங்க. எப்படின்னா மீன் வந்து ரொம்ப கருவாது. ஆமாம் பச்சை நான் உடச்சு பார்த்தேன். இவருங்க இவளே வச்சு லைட்டாக கூட கறி மட்டும்தான் அறியுது. நம்ம ஏற்கனவே வந்து மீனை வந்து கம்பியில் தொங்க போட்டு அதை கருவை மண்ணில் பிதைக்காமல் சுட்டோம். அதுக்கப்புறம் மண் மேலே போட்டு தீயை மேலே போட்டு சுட்டுருக்கோம். இப்போ மீனை வந்து பூமிக்கில் பிதைச்சி அது மேலே தீயை போடுறோம். அந்த மீன் நீர்லேயே அப்படி வெந்து அவிஞ்சு
ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மீன் தோலே கருவாலாக்கி நீட்டாக சாப்பிட்லாம். ஓகே தூட்டா தூட்டா கஞ்சி தூட்டா மீன் இல்லை தூக்கி தட்டு. ஆமாம் பெரிய தட்டு அப்படியே பாப்பா. யாரு மக்களே அப்படி மீன் அப்படி பூமிக்குள்ள பெதச்சு போட்டு மீன் நம்ம எப்படிலாம் சுட்டு சாப்பிடலாம். ஆனால் இந்த மத்திலாம் மீன் சுட்டு சாப்பிட்றது வந்து உடலுக்கு ரொம்ப வலுவு. ஏன்னா பூமிக்குள்ள உள்ள கிழக்கு எவ்வளோ சத்து, எப்படி சத்து பதிலா அதே மாதிரி தான் பூமிக்குள்ளே சுட்டு நம்ம எதை சுட்டு சாப்பிட்டா சத்து தான் மக்களே. அது மாப்பிள்ள கட்டா மீன் சும்மாவே சத்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது இப்படி சுட்டு தின்னோம்னா என்ன மீன் மட்டும் மூணியில் இருக்கும்போது சும்மாடே தெரியட்டடா. யாரு மண்டைங்கிறதுக்கு வாழை இருக்கு மட்டும் பாரு. மக்களே இப்ப கட்டாவை தூக்க போறோம். பற்ற கருவாடு மாதிரியா சுடுதாவா கை வைக்க முடியல. அப்படித்தான் இருக்கு. தண்ணியிலே வந்துருமோவேன் நீர்லயே தண்ணி இருக்குல்ல தம்பி. தூக்கமா முழுசா சாப்பிட பண்றா தூக்கமாச்சா. என்னாயிட்டா தூக்கு தூக்கு இப்படி அப்படியே இப்படி இப்படியே கங்கல் கிடக்கணும் சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. வா வா ஒரு கோரு பாட்டு படியா வாயா உள்ளே தூக்கிட்டு போகிற மாதிரில தூக்கிட்டு போகிற மாப்பிள்ள தொட்டியில் போட்டு மண்ணை தட்டு மண்ணை தட்டு. நெய்யா உருகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டா வந்து இது வந்து சுட சுட வந்து சாப்பிடணும். அப்பதான் இதோட வேலை சூப்பரா இருக்கும். இவன் பயங்கரமா ஆயிட்டான். இந்த இருந்து பயங்கரமாயிட்டான். ஸ்மெல்ல பாத்தியாடி எனக்குதா ஊத்தாவா கஞ்சி. சரி இப்போ வந்து நான் தான் சரி சாப்பிட்டியா? நான் பிக்கிறேன். ஓஹோ அண்ணே உன் பகுதி எங்க டேமேஜ் ஆயிருக்குண்ணே. மண்டே பாருங்களேன் நல்லா இருந்துட்டு நல்லா இருக்கும். தனியா இருங்க கஞ்சி உரிகளுக்கு அட்டா முடிஞ்சிரு மக்களே. அதனால தெரியுது அப்படியே தெரியுது. சீவ பண்ணிடா ஊத்துற ஊத்துறா ஊத்துற. மாமா கிட்ட புது புது செருப்பா இருக்குதுண்ணே. இது மாமாவட்டில் மாமாவட்டம் சொன்னா அடிப்பாங்க. கோவக்கா கூட்டாது கோவங்கண்ணா கோவக்கா இல்லை. டேஸ்ட் பாருங்க. பிளட் வருது. வீடியோல இவான் சிங்ங்கறவளே காணாம. இவான் சிங் வந்து மியூசிக் போட போயிருக்காப்ல. அவரே பாஸ் பண்ணிருங்க. இந்தாங்க சார். அந்த பச்சை காப்பட தூக்கி கூட மச்சான் சன்னுக்கு. குழம்பா வாரு மக்களே. இதுல கொஞ்சம் அட்டி கொண்டாயா. ஒரு பீரிச்சு உண்டா. இவான் சிங் இல்ல, அவர் மியூசிக் போட போயிருக்காப்ல. குழம்பா இப்ப அவர் பேரு சரிங்க சித்தி அலிவேரா அப்புறம் அம்மா சித்தி இருக்கா. ஏய் ஏய் வாய இந்தா அப்படியே தான் சாப்பிடுவேன். ஏய் குழம்பு டேஸ்ட் பாரா பயங்கரமா இருக்கா. மட்டன் தானே சிக்கன்
ஒரே நேரத்துல எத்தனை தொட்டுக்குறை பண்ணு பாருங்க மக்களே. தனியா போடா. அங்க போங்க. குழம்பு கறி குழம்பு சுண்ட வச்சது, கட்டா பொரியல், ஊறுகாய் பாருங்க. இன்னையா உங்க தங்கச்சி உமர் பண்ணி ஊற வருதுக்காலோ. என்ன கட்டா பத்தி பொண்ணு உங்க அண்ணனுக்கு உங்க அண்ணனுக்கு மட்டும் ஊற வருதுக்க, பெத்த பிள்ளைக்கு உருவாக்கல, புருஷனுக்கு உருவாக்கல, அண்ணன் தம்பியா முக்கியம். முள்ளோடு பாருங்க இப்படி உடத்துரு அவ்வளோதான். இவ்வளவு தான் மஸ்மே வந்திருக்கு. இந்த கல்வி தொடக்கூடாது. உள்ள உடச்சிட்டு எடுத்துக்க. அங்க தூக்குறாங்க, கலவாங்கிறாங்க, கலவாணி பிள்ளைகளா. கஞ்சி நல்லா தான் இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. பாசக்கார கஞ்சி என்னைய நேற்றே சொன்னேன், இன்னைக்கு அதை நிறைவேற்ற வச்சியா? மச்சன மாதிரி உயிர்டா எனக்கு, உயிருக்கு மேலடா. ஒரு வாட்டி நக்குடா, 2 வாட்டி ஒரு வாட்டி கஞ்சி அள்ளிட்டு 2 வாட்டி தான் கேட்கானே. கஞ்சி நைட்டு ஊத்தல தண்ணி, அதனால லேசாக இருந்தது. ஒரு நேரம் கரையோடி வரும்போது இந்த கஞ்சி தண்ணி காலையில் ஊற்றுன தண்ணி தான். ஏன் இந்த கஞ்சி ருசிமா இந்த முன்னாடி பாசத்தையும் கலந்துட்டா கஞ்சியில். வெரி நைஸ். ஓகே ஓகே ஓகே. ஒரு கப்பு போதும், ஒரு கப்பு போதும். இல்லை ஏற்கான ஒரு கப்பு தான். இந்த தண்ணி காலில் ஊற்றுனா, கால் ஊத்துறாங்க அந்த கஞ்சி புரியுமாப்ல. மச்சான் பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு வயிறு ஓடுனா 10 நாள் தண்ணியே தான் ஊற்றுவாங்களாம், ஊற தண்ணியை. சைனாக்காரன் ஜப்பாக்காரன் என்ன ரொட்டி போட்டா குக்கா கண்டுபிடிச்சாரு. தங்கச்சிக்கு கொஞ்சம் போல குழம்பு தான் இருக்கு. யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சா பத்தியா ஒரு சாப்ப கஞ்சி. ஆப்பிள் செஞ்சுல இன்னும் காணல. கொடுக்கணும் இல்லையா? அவன் எங்க போனா? அவன் பைக் வாங்கிட்டு போயிட்டு இருக்கானே. அபிராம மாவட்டம் ஸ்கூட்டி வாங்கிட்டு போனான். வீட்டுல கொண்டாடி எடுத்துட்டு அவியா வண்டியவா? மாப்பிள்ள குட்டிக்கிற கஞ்சிக்கு இருக்கிற காத்துக்கு உட்காந்து நிழலுக்கு வாடா கட்டா இல்ல, வெறும் கட்டதான் இருக்கும் போட்டு கட்டா உள்ள கஞ்சி வாடா வேமா. ஓகே மக்களே, பயங்கரமான இன்னைக்கு ஒரு விருந்து, தக்கரான ஒரு சாப்பாடு. ஊறுகாய் கோவக்காய் சுண்ட வச்ச குழம்பு, கட்டா சுட்டு, இத்தனை வேற வெரைட்டியில் இன்னைக்கு தான் சாப்பிட்ருக்கு. ஒரு ட்விஸ்ட் வந்து முக்கியமான ட்விஸ்ட்னா என்னன்னா புளிய மரத்து எனல். இன்னொன்று காலிலேருந்து யாருமே சாப்பிடல தெரியுமா? நம்ம காலையில் சாப்பிடல, அதான் முக்கியமான விஷயம். இந்த வெயிலுக்கு அதுக்கு இப்போ இந்த என் தங்கச்சி கஞ்சி கொடுத்ததுக்கு அதுக்கு புளிய மரத்து எனலே தூக்கம் வருதுண்ணே. அப்படி சொக்கல் தான். உடனே கையை கூட கழுவ கூட படுத்துருவேன். ஒரே உணவு மச்சான், குடிச்ச உடனே யானை அடிக்கக்கூட இப்பெல்லாம் எதில் வரும்? கஞ்சியில் மட்டும்தான் வரும். யானை அவ்வளோ பலமானது, ஆனால் அது அடிக்கக்கூட ஒரே பலன் வர மனசில் வரணும்னு வச்சுக்குவேன். இந்த கஞ்சியை குடிச்சு நீராத்திரி குடிக்க முடியா, அப்போ உருவாகும் போதியா ஒரு ரொமேஷன், அப்போ ஒரு அதான் யானை பலன். அதுக்கு தான் அப்புறம் அந்த கஞ்சியை குடிச்சிட்டு நீராத்திரி குடிச்சிட்டு அதுக்கு தான் ஒரு ஆக்கிடுமா. அதுக்கு தான் இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீராதாரம்மா. இதை குடிச்சா வந்து அப்படியே இதாக தான் இருக்குமா. ஒட்டமே வந்து பயிலாம் சொல்கிறோம்ல, இதை குடிச்சிருக்கோம்ல. என்னதான் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு காலங்காய இந்த மதியம் இந்த வெயில்னு சொல்லும் போது வெயில் ஒரு கோப்பு கஞ்சி மட்டும் அடிங்க, அப்படி குடிச்சிட்டு தூங்கி அப்படி எந்திங்க. மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம கலந்தாய்க்கு புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு அப்படியே தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்க. சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்டோட அடுத்தடுத்த நல்ல ஒரு எபிசோட பார்ப்போம். அது உங்களுக்கு கலந்தாய் மகன். நன்றி, வணக்கம், பாய், see you மக்களே.